ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாஸ்டரிங் மேஜிக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிசிலேருந்து நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு வேக்கன்சிஸ் வந்திருக்கு, நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ தான் நிறைய பேர் செலெக்ஷன் ஆகிருப்பீங்க. ஆல் தி பெஸ்ட். இப்போ நெக்ஸ்ட் டைம் ஒருவேளை இன்கேஸ் செலெக்ஷன் ஆகலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, திருப்பி படிங்க, உங்களால் கண்டிப்பாக சாதிக்க முடியும். ஓகே, லெட்ஸ் see the notification. ஓகே, இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்ததுன்னா May 21 வந்துருச்சு. பட் ஸ்டார்டிங் டேட் ஃபார் அப்ளிகேஷன் இன்றைக்கி தான். ஓகேங்களா? ஸ்டார்டிங் டேட் இன்றைக்கி தான். அதுக்கப்புறம் எண்டிங் டேட் June 25 இருக்குது. அது 12 மணிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்கணும். ஓகேங்களா? அப்புறம் ஏதாவது அப்ளிகேஷன் கரெக்ஷன் வேணும்னா 29 ஜூனு, அதுக்கப்புறம் 1 ஜூலை வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா? சரி, இந்த எக்ஸாமினேஷனில் என்னென்ன பேட்டர்ன் இருக்குது அப்படின்னா, பேப்பர் 1 இருக்குது, பேப்பர் 2 இருக்குது. ஓகேங்களா? பேப்பர் 1 என்னென்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஜெனரல் ஸ்டடீஸு, அதுக்கப்புறம் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பேப்பர் 2ல் என்னென்னா உங்களோட சப்ஜெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ்னால் கம்ப்யூட்டர் சயின்ஸ், அந்த மாதிரி எல்லா கலந்து சிலது இருக்குது. பேசிக் இன்ஜினியரிங் அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஓகேங்களா? அது எப்போன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா எப்போனா ஆகஸ்ட் 4லேருந்து ஆகஸ்ட் 10க்குள்ளே நடக்குது. என்றைக்கா ஒரு நாள் உங்களுக்கு ஸ்லாட் படி உண்டாகும். ஓகேங்களா? அப்புறம் இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னா, நம்ம டிஎன்பிசி வெப்சைட்டில் போயிட்டு ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணணும். முன்னாடி 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா அப்புறம் அப்ளை பண்ணலாம். இன்கேஸ் நியூ கேண்டிடேட்டாக இருந்தால் ஃபஸ்ட்டு 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி வரும். என்னென்ன போஸ்ட் இருக்குன்னா, அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஜூனியர் பிளானர், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவிலுக்கு தான் நிறைய வேகன்சிஸ் இருக்குது. எலக்ட்ரிக்கல் கொஞ்சம் கம்மியான வேகன்சிஸ் தான். பட் ஆனால் நீங்கள் படிங்க. ஓகே, 2 வேகன்சி 1 வேகன்சி இருக்கே, ஏன் படிக்கணும் அப்படின்றதுலாம் இருக்காதிங்க. பட் கண்டிப்பாக நமக்கு 1 வேகன்சி 2 வேகன்சினாலும் நம்ம படித்தோன்னா அதுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? அதே மாதிரி அக்ரிகல்ச்சருக்கு நிறைய வேகன்சி இருக்குது. ஆல்மோஸ்ட் 116. இட் இஸ் அ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் வேகன்சி. ஸோ நல்லது, படிங்க. இங்கே காமனாக இங்கே பாருங்கள், அசிஸ்டன்ட் டைரக்டர் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹெல்த்லாம் மெக்கானிக்கல், கெமிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதே மாதிரி என்ன இன்ஜினியரிங் படித்தாலும் அது நீங்கள் அப்ளை பண்ணலாம். 1 வேகன்சி இருக்குது. அதுக்கப்புறம் ஃபிஷரிஸ் கூட 3 வேகன்சி இருக்குது. சிவிலுக்கு நிறைய வேகன்சி இருக்குது. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல், ஜூனியர் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டரேட், அதுக்கெலாம் 2 வேகன்சி இருக்குது. அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கலுக்கு 1 வேகன்சி இருக்குது. ஓகேங்களா? என்னென்ன வேகன்சி இருக்குது, எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா? அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் ஒருவேளை யூஆர் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா இது எல்லாத்துக்கும் 42 சிலதுக்கு 32. ஓகேங்களா? அதை பார்த்துக்கோங்க. இஃப் இன் கேஸ் நீங்கள் அதர் கேண்டிடேட், ஃபார் எக்ஸாம்பிள் பிசிஎம், பிசி முஸ்லீம், எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி அவங்களுக்கு இருந்தாலும் நோ ஏஜ் லிமிட், நாட் அப்ளிகபிள். ஆனால் சில வேகன்சிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கலுக்கு, அதுக்கப்புறம் ஜூனியர் பிளானருக்கு, அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவிலுக்கு, இதுக்கெலாம் மட்டும், அப்புறம் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இந்த கோடெலாம் பார்த்துக்கோங்க. 3268, 3269 அப்படிலாம் இருக்குல்ல, அந்த கோடுக்கு எப்படி வேகன்சி எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே? பாருங்கள், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவிலுக்கு நீங்கள் சிவில் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கு எலக்ட்ரிக்கலுக்கு நீங்கள் எலக்ட்ரிக்கல் படிச்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு ஜூனியர் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டரேட்டுக்கு நீங்கள் எலக்ட்ரிக்கல் படிச்சிருக்கணும். இன்கேஸ் நீங்கள் கவர்மெண்ட்டில் அப்ரெண்டிஸ்ஷிப் பண்ணியிருந்தீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் டிஎன்இபியில், இல்லை ரயில்வேஸில், இல்லை நான் பிஹெச்இஎல்லில் பண்ணேன், இல்லை நான் டிரான்ஸ்போர்ட்டில் பண்ணேன், அது கூட நமக்கு எலிஜிபிள். ஓகேங்களா? மொத்தம் பார்த்தீங்கன்னா ஜூனியர் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டரேட் எலக்ட்ரிக்கல் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் அப்ளை பண்ணலாம். இன்னொன்று 3610 பிஇ எலக்ட்ரிக்கல் படிச்சிருக்கணும். ஆனால் சி லைசன்ஸ் கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் அவங்க அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்னொன்று 3678 பேச்சுலர் டிகிரி எலக்ட்ரிக்கல் வச்சுருந்தா அப்ளை பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் நான் என்ன சொன்னேன், அசிஸ்டன்ட் டைரக்டர் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹெல்த், இது நீங்கள் மெக்கானிக்கல் அப்ளை பண்ணலாம், எலக்ட்ரிக்கல் அப்ளை பண்ணலாம், இண்டஸ்ட்ரீஸ் அப்ளை பண்ணலாம்,
அதுக்கப்புறம் வந்து டெக்ஸ்டைல் டெக்னாலஜி அப்ளை பண்ணலாம், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங். ஸோ இத்தனை பேரும் அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் நல்ல போஸ்டிங் கூட. சிஸ்டம் மேனேஜர் வந்து யாருன்னா கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், இசிஏ எழுத படித்தவங்க. அதுக்கப்புறம் வந்து ஐடி பரவாயில்ல. இப்போ வந்து ஐடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கூட இப்போ கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து வந்துடுச்சு. ஓகேங்களா. எம்சிஏ எல்லாமும் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் வந்து அதே மாதிரி எம்சிஏ, மாஸ்டர் டிகிரி இன் சயின்ஸ் அவங்களாம் அப்ளை பண்ணலாம். ஜூனியர் பிளானர் வந்து கண்டிப்பாக டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங்கில் படிச்சிருக்கணும். அதில் பிஇ சிவில் படிச்சிருக்கலாம். அவங்களாம் ஆர்கிடெக்சர் படித்தா கூட அப்ளை பண்ணலாம். லைப்ரரி வந்து லைப்ரரியன் டிகிரி வச்சுருக்கணும், அதை அப்ளை பண்ணலாம். ஸோ எல்லாம் பார்த்து அப்ளை பண்ணுங்கள். அசிஸ்டன்ட் மேனேஜர் வந்து மைனிங் இருக்குது. மைனிங் படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கும் அப்ளை பண்ணலாம். மைனிங் இன்ஜினியரிங் வந்து பிஇ மைனிங் இன்ஜினியரிங் படித்தா அவங்க அப்ளை பண்ணலாம். நல்லா ஒரு டைம் கோத்ரூ பண்ணிட்டு யார் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லிட்டு அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். என்னென்ன சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் வேணும்னா, நீங்கள் 10th மார்க் ஷீட் கம்பல்சரி, 12th மார்க் ஷீட்டு, பிஇ எம்இ படிச்சிருந்தீங்கன்னா எம்இ, இல்லைனா பிஹெச்டி படிச்சிருந்தீங்கன்னா பிஹெச்டி, அப்ரெண்டிஸ்ஷிப் பண்ணியிருந்தீங்கன்னா அப்ரெண்டிஸ்ஷிப். இதெல்லாம் வந்து கன்சாலிடேட் மார்க் ஷீட். இதெல்லாம் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி வரும். அப்புறம் நீங்கள் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் வேகன்சி இருக்குது. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் வந்து ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோர்மெண்ட்ஸில் இருக்குது. இண்டஸ்ட்ரி அண்ட் சேஃப்டி ஹெல்த்தில் வந்து அது ஏடி வேகன்சி இருக்குது. எந்தெந்த துறையில் எந்தெந்த வேகன்சி இருக்குன்றது கிளியராக போட்டிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தால் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்றது டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு ரேங்கிங் ப்ரொசீஜர் மாதிரி வச்சு தான் வந்து நமக்கு சீட்டு கிடைக்கும். நீங்கள் ஃபஸ்ட் ரேங்க் இருந்தீங்கன்னா ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். 1:2 ரேஷியோ கூப்பிடுவாங்க, இல்லைனா 1:1.5 ரேஷியோ கூப்பிடுவாங்க. ஒன்லி மெரிட் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து 100. அது ஒன்லி எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான், அது வந்து ஆட் ஆகாது. அதுக்கப்புறம் வந்து டிகிரி ஸ்டாண்டர்டில் ஜிகே வந்து என்ன 75 மார்க்ஸு. அதுக்கப்புறம் ஆட்டிடியூட் வந்து பார்த்தீங்கன்னா 25 மார்க்ஸு. அதுக்கப்புறம் வந்து சப்ஜெக்ட் வந்து 200 மார்க்ஸ். ஓகேங்களா. டோட்டலாக அது ஒரு 3 ஹார்ஸ், இது ஒரு 3 ஹார்ஸ், 6 ஹார்ஸ், மொத்தம் 450 மார்க்ஸ்க்கு நீங்கள் எழுதுவீங்க. எதுக்கு பிஜி டிகிரி அப்ளை பண்ணலாம், யார் ஃபைனல் டிகிரி வச்சுருக்கோங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்த்து அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா. அதுவே டிரான்ஸ்லேட்டர் போஸ்ட்டாக இருந்தால் 2.5 மார்க்ஸ் தான் வந்து 2.5 ஹார்ஸ் தான் உங்களுக்கு எக்ஸாம், 2வது எக்ஸாம் டிகிரி. அதுவே வந்து மற்றது வந்து 3 ஹார்ஸ். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் அந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசலாம். 10 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் ஒர்க்கிங் டேஸில் பார்க்கலாம். நான் உங்களுக்கு எப்படி அப்ளை ஆன்லைன் பண்ணணும்னு தெரியும், சொல்லித்தரேன். மோஸ்ட்லி வந்து இங்கே பாருங்கள், உங்களோட ஃபோட்டோ வந்து ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்குது. கீழே வந்து உங்களோட நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த் இருக்கணும். இவ்வளோ சென்டிமீட்டரில் தான் நீங்கள் இருக்கணும். எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ்லாம் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. மொத்தம் வந்து 38 எக்ஸாமினேஷன் சென்டர் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு எங்கே ஈஸியோ அது அப்ளை பண்ணிக்கோங்க. எக்ஸாமினேஷன் பேமெண்ட் வந்து ஆன்லைனில் தான். ஒன் டைம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் 5 இயர்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் சிலபஸ் எடுத்து வச்சுக்கோங்க. முன்னெல்லாம் வந்து சிலபஸ் வந்து காமனாக கொடுத்துருப்பாங்க, எவ்வளோ கொஷின் கொடுப்பாங்க அப்படின்றதுலாம் கொடுக்கல. பட் இந்த டைம் பரவாயில்ல, எவ்வளோ கொஷின்ஸ் வரப்போகுது, எப்படி படிக்கணும், எது அதிகமாக படித்தா நம்ம வந்து நிறையா ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்றதுலாம் உங்களுக்கு ஈஸியாக இதில் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா. இங்கே பாருங்கள், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் எதுலேருந்து ஈஸியாக பாருங்கள் 25 கேள்வி இலக்கணத்துலேருந்து வருது அப்படின்ற போட்டிருக்காங்க. எழுத்தும் திறன் வந்து 15 கேள்விகள், கலைச்சொற்கள் வந்து 10 கேள்விகள் வரும் அப்படின்றது ஈஸியாக படிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.
இங்கே பாருங்கள், ஜென்ரல் ஸ்டடீஸில் பார்த்தீங்கன்னா இதில் அதிகமான கேள்வி, ஹிஸ்ட்ரியில் அதிகமான கேள்வி வந்திருக்கு, 10 கொஷின். அதுக்கப்புறம் வந்து இந்தியன் பாலிட்டி நீங்கள் படிச்சிங்கன்னா 15 கொஷின்ஸ் கண்டிப்பாக தாராளமாக அட்டன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து அதுவே வந்து அட்மினிஸ்ட்ரேஷன். இது வந்து என்னென்னா நீங்கள் டிஎன்பிசியில் வந்து மோஸ்ட்லி வந்து எப்படி படிக்கணும்னா, நீங்கள் தமிழ்நாட்டில் என்ன புதுசாக வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க தினைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க. அப்போ தான் உங்களுக்கு இது வந்து இந்தியன் எக்கனாமி டெவலப்மெண்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு வந்து 20 கொஷின்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ண முடியும். முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கான்ஸ்டியூஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரொம்ப இம்பார்ட்டன்ட், எலெக்ஷன் பற்றி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை திருப்பி நம்ம என்னென்ன கவர்னன்ஸ் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, என்னென்ன நியூ ஸ்கீம் வந்திருக்கு, என்னென்ன சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஸ்கீம் இருக்குது, அதனால் தமிழ்நாட்டில் என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்கு, இதெல்லாம் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக 20 கொஷினில் கண்டிப்பாக ஒரு 15 கொஷின் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹெரிட்டேஜ் ஆஃப் தமிழ்நாடு, எப்படி வந்து திருக்குறள் பற்றி ஒரு கொஷின் வரும் கண்டிப்பாக. இதெல்லாம் நீங்கள் எவல்யூஷன் ஆஃப் 19th century 20th century சோஷியல் ரிஃபார்ம்ஸு நிறையா வந்து இந்த மாதிரி என்னென்ன இருக்கோ நிறைய கொஷின்ஸ் வந்து நீங்கள் சங்கம் பீரியடு இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து கொஷின் வராத இதுவே கிடையாது. நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து 20 கொஷினில் 15 கொஷின்ஸ் நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 25 கொஷின்ஸ் வருது இல்லையா, ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி, இதில் கண்டிப்பாக நீங்கள் 25க்கு 23 ஆர் 24 எடுத்தே ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லது. ஸோ ஒரு டிபார்ட்மெண்ட் அக்ரிகல்ச்சருக்கு 491 கோடு, அதுக்கு என்னென்ன சாப்டர் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு அக்ரிகல்ச்சருக்கு அப்புறம் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கு, அதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்றது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கெமிஸ்ட்ரிக்கு தனியாக கொடுத்துருக்காங்க, சிவில் இன்ஜினியரிங்க்கு தனியாக கொடுத்துருக்காங்க, சிவில் இன்ஜினியரிங் ட்ரெடிஷ்னல் ஆர்கிடெக்சர் அண்ட் ஸ்கல்ப்சர்ஸ்க்கு தனியாக கொடுத்துருக்காங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எலக்ட்ரிக்கல் எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு வேகன்சி இருக்குல்ல, அந்த வேகன்சிக்கு ஒன்று தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம் இந்த மாதிரி இருக்கும்போது நான் கம்ப்யூட்டர் தானே நான் என்ன பண்ணுவேன், நீங்கள் கம்ப்யூட்டரில் ஸ்ட்ராங் ஆகுங்க. கம்ப்யூட்டர் நீங்கள் நல்லா படிச்சிருந்தாலே 20 மார்க்ஸ் இங்கே அட்டன் பண்ணிடலாம். 20 40 மார்க்ஸ் 50 மார்க்ஸ் கூட அட்டன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரிக்கலுக்கு என்ன வந்திருக்குன்னு பார்த்துட்டு எலக்ட்ரிக்கல் நீங்கள் என்ன ஸ்ட்ராங்கோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஈஸியாக பண்ண முடியுமோ அதில் இருக்க பார்த்து நீங்கள் படித்து நம்ம எப்படியாவது ஸ்கோர் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தில் போயிருங்க. ஒரு கொஸ்டினும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். மைக்ரோ ப்ராசஸர் மைக்ரோ கண்ட்ரோலெலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ்னால் இந்த பிஜேடி பிஎன் ஜங்ஷன் டிசி மிஷின் இதெல்லாம் வந்து கொஷின் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். 20 கொஷின்ஸில் எப்படியா நீங்கள் 19 கொஷின்ஸ் தாராளமாக அடிக்கலாம். ஓகே, ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு உள்ள சிலபஸும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சிலபஸை எடுத்து என்ன இருக்குது, எப்படி படித்து முடிக்கலாம், எப்படி பிரித்து இப்போலேருந்து படிக்க ஆரம்பித்தா இன்னும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன மந்த்து, மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டில் எக்ஸாம், ஆல்மோஸ்ட் 2 months. அப்போ நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 8 மணி நேரம் இல்லை ஒரு ஒர்க்கிங் கேண்டிடேட்டாக இருந்தால் வந்து மார்னிங் ஒரு 2 hours, ஈவினிங் வந்து 2 hours. ஒரு நீங்கள் ட்ராவல் இருந்தீங்கன்னா அப்போ வந்து நீங்கள் இந்த கரண்ட் அஃபேர்ஸு இந்த கரண்ட் அஃபேர்ஸ் அதுக்கப்புறம் வந்து இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ்லாம் பற்றி காது வழியில் நீங்கள் கேட்டால் கூட ஆன்சர் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்ம ஒர்க்கிங் கேண்டிடேட்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிலாம் யோசிக்காதீங்க, நம்மளால் முடியும்னா முடியும். ஓகேங்களா? அவ்வளோதான். எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இதில் வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ணலாம் பாருங்கள். எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டில் 25 கொஷின்ஸ். அப்போ எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் நம்ம தரவாக படிச்சிடணும். மெஷின்ஸில் பாருங்கள், மெஷின்ஸ் முக்கியமானதான் பாருங்கள். பவர் சிஸ்டம் 30 கொஷின்ஸ், அதெல்லாம் அசால்ட்டாக 30 கொஷின்ஸ்க்கு நம்ம 27 கொஷின்ஸ் அசால்ட்டாக போடலாம். அனலாக் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் 15 கொஷின்ஸு, பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவ்ஸ் 15 கொஷின்ஸ். இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸி. ரினியூவல் எனர்ஜியில் 25 கொஷின்ஸ். மோஸ்ட்லி ரினியூவல் எனர்ஜி மட்டும் நம்ம படிச்சிட்டோன்னா அங்கே தான் வந்து இந்த டாப் ஸ்கோரர் வந்து நான் வந்து கவுன்சிலிங் வரைக்கும் போனேன் ஆனால் எனக்கு கிடைக்கல அப்படின்றவங்க எங்கே தருவாங்க மிஸ் ஆவாங்க. இந்த ரினியூவல் எனர்ஜி ஸ்டோரேஜ் டிவைஸில் வந்து ஒழுங்காக படிச்சிருக்க மாட்டாங்க, அதில் தான் மாட்டுவாங்க. ஸோ நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஒன் ஆஃப் த கேண்டிடேட்டாக அங்கே இருப்பீங்க. ஸோ ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு எப்படி படிக்கலாம், எதில் வந்து அதிகமாக அவுட் ஆஃப் ஸ்கோர் இருக்குது அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ஃபஸ்ட்டு அதை தரவு பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஒரு இதுக்கும் நீங்கள் கரெக்டாக எல்லாமே கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதெல்லாம் படித்து கிளியர் பண்ணிடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு எது எப்படிலாம் அப்ளை பண்ணுன்றது நான் வந்து ஒரு வீடியோவாக போடுறேன். ஃபஸ்ட்டு பேட்டர்னை புரிஞ்சுக்கோங்க, பேட்டர்ன் தான் ரொம்ப முக்கியம். பேட்டர்ன் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்க. ஓகேவா?
ஸோ மறக்காமல் ஃபஸ்ட்டு இன்றைக்கி அப்ளை பண்ணிடுங்க. 27 இன்றைக்கி ஆரம்பிச்சிரும். ஜூன் வரைக்கும் வந்து இழுத்துட்டு போகாதீங்க. இன்றைக்கே வந்து பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதில் நிறைய வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் தட். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து யாரெல்லாம் டிஎன்பிசி படிக்கிறாங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.